வணக்கம். 16/5/2026 சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:58 வரை சதுர்தசி, அதன் பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:34 வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:34 வரை ஹஸ்தம், அதன் பின்பு உத்திரம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி கன்னிராசி என்பர்கள். மேசராசி என்பர்களே, இன்று நண்பர்கள் உற்றார் உறவினர் மூலம் உங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். எடுக்கும் அனைத்து காரியங்கள் காரிய வெற்றி உண்டு. சர்வராசி என்பர்களே, இன்று கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் காரிய வெற்றி உண்டு. மிதுனராசி என்பர்களே, இன்று தெளிவாக திட்டமிட்டு எடுக்கும் அனைத்து காரியங்களும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். கடகராசி என்பர்களே, இன்று உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் செலவுகள் வந்து சேரலாம். எனவே செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது. சிம்மராசி என்பர்களே, இன்று எப்படி நடக்குமோ என்று நினைத்த காரியம் இன்று நல்ல விதமாக நடந்தேறும். காரிய வெற்றி உண்டு. கன்னிராசி என்பர்களே, இன்று உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டு. நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். துலாம் ராசி என்பர்களே, இன்று எதிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. வேலைப்பளு அதிகரிக்கும் நாள் இன்று. விருச்சிகராசி அன்பர்களே, இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். எனவே எதிலும் நிதானமாக செயல்படவும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று திட்டமிட்ட காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்படும். பின்பு காரிய வெற்றி உண்டாகும். ஆனால் கணவன் மனைவிக்குள் மட்டும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மகராசி அன்பர்களே, நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கக்கூடும். எனவே விஷயத்திலும் கூடுதல் கவனமுடன் செயல்படுவது நல்லது. கும்பராசி அன்பர்களே, இன்று மதிநுட்பத்தால் மகத்தான காரியத்தை சாதிப்பீர்கள். எடுக்கும் அனைத்து காரியங்களும் காரிய வெற்றி உண்டு. மீனராசி அன்பர்களே, இன்று பேச்சு நிதானத்தன்மை கடைபிடிப்பது நல்லது. உற்றார் உறவினர்களால் இன்று சங்கடங்கள் வந்து சேரலாம். எனவே பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வணக்கம் வீடியோ பெண்களே, நம்மளுடைய சேனலில் பல பெண்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்ற பதிவில் சந்திப்போம்.